ஆஃபீஸர் கபோர்ட்லேருந்து அந்த ஃபைல் எடுத்துட்டீங்களாக்கா? இன்ஸ்பெக்டர் 3 நாள் கழிச்சுதானக்கா வராரு. நான் அதுக்குள்ள 2 நாளே உங்ககிட்ட கண்டிப்பா ஃபைல் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிக்கா, நம்ம எப்பயும் மீட் பண்ற இடத்துல இன்னைக்கு சாயந்தரம் நான் 6:30 மணிக்கு வெயிட் பண்றேன். நாங்க ஃபைல் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு கான்ஸ்டபிள் அக்கா ஃபைலோட 6:30 மணிக்கு எப்பயும் நம்ம அவங்கள பார்க்குற இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. நீயும் கரெக்டாக ஈவினிங் வந்துரு. என்ன இன்னும் காணும்? நேரத்துக்கு அக்காக்கல்ல பஜ்ஜி சாப்பிட்ருக்கிற ஆள் நான். என்னை போய் இங்கே உட்கார வச்சு இப்படி ஓட்டி பார்த்து என்ன அந்த ஆள்கிட்ட நல்ல பேரா வாங்க போகிறோம். அந்த ஆள் கரிஞ்சு தான் உள்ள போகிறான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நானே இந்த கேஸை வச்சு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆயிடலான்ட்டு கனவு காண்டிட்டு இருக்கேன். அது பொறுக்கலையா உனக்கு? பல்லாத ஜேர்னலிஸ்ட். சரி, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேன். ஒன்றும் முடியல. இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஃபைல்ல இருந்துச்சு. இது வரைக்கும் ரெக்கார்ட்லயே இல்லாத போலீஸ் ஆபீசர்ஸ் மட்டும்தான் சார் இந்த கேஸ்க்காக ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆபீசர்ஸ்னு அவங்களை பத்தி எவ்வளவு டீடைல்ஸ் தேவைனாலும் அந்த அளவுக்கு டீடைல்ஸ் கிடைக்கல. அந்த ஸ்குவாடுக்கு பேர் வந்து தாஸ் அப்படின்னு வச்சிருக்காங்கன்ற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வரைக்கும் கிடைச்சிது. What is your update? இவனுக்கு இந்த கேஸ் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை சார். தெரு தெருவா எங்க சாப்பாடு போடுவாங்கன்னு தேடி சுத்திட்டு இருக்கான். நான் ஒன்றும் அப்படிலாம் எதுவும் சுத்தலை. இது ட்ரக்கை விற்கிறவன். ட்ரக் விற்கிறவன் கிட்ட எல்லாரும் வாங்குறாங்க. ட்ரக் விற்கிறவனை தேடி போலீஸ் போகுது. போலீஸை தேடி ரிப்போர்ட்டர்ஸ் போகிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கூட ரிப்போர்ட்டராக நானும் போயிட்டுருக்கேன். போன எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட வந்துட்டேன். சாப்பிட்டு வந்தேன்னா இவங்களை பார்க்குறேன். சரி, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேன். ஒன்றும் முடியல. சார், நான் அனுப்பியிருக்கிற பேஷண்ட்டோட ரிப்போர்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேணும். எஃப்எஸ்எல்ல பேசி கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புறீங்களா? உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரம் சரியாயிடுவாங்களா? டாக்டர்கிட்ட இப்போ தான் பேசிட்டு வந்தேன். நல்லா இருக்காங்களா? அம்மா என்கிட்ட பேசியே 5 வருஷம் இல்ல. நல்லா பேசி விளையாடி இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் அவங்க கூட எப்போ ஜாலியா இருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி இருக்கும். உங்க அம்மா பழையபடி எனக்கு கிடைப்பாங்க. நீ எதுவும் பயப்படாது, உங்கள் அம்மா நிச்சயம் பழையபடி திரும்ப வருவாங்க. எப்படி இருக்கீங்க ஸ்டெல்லா பிரான்சிஸ்? எங்க இருக்க? இந்த இடம் இது? யார் நீ? நேற்று ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும். வள்ளுவர் சில பஸ் ஸ்டாப் கிட்ட நீங்கள் மயங்கிருந்தீங்க. உங்கள் பொண்ணு நேரத்துக்கு இல்லைன்னா உங்களை காப்பாற்றிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதோட சேர்த்து உங்கள் பேக்கில் இந்த விஷயத்தை பார்த்தேன். இது இதில் மட்டும் இல்லை, உங்கள் பிளட் ரிப்போர்ட்லேயும் இது இருக்கிறதா இருக்கு. சொல்லுங்கள், இது எங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிது? இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? என்னை விடு, நான் இங்கிருந்து போகணும்.
ரகு, இது பாருங்க ஸ்டெல்லா, நீங்க அன்கான்சியஸா இருக்கும்போது இந்த பொண்ணு என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். அவளுக்கு உங்க அம்மா வேணும். நானும் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இன்னைக்கு உங்க பொண்ணும் நானும் இல்லை, நீங்க இல்லை. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. Francis, he is not only my better half, he is my best half. August 11, 2013 ஒரு மீட்டிங்னு சொல்லி போனார். அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. 10 இயர்ஸாக ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியை நீ எப்படி பார்க்கணும், ஒரு ரிப்போர்ட்டருக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம். என் எமோஷன்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஸ்டெல்லா, இது இருக்கே, இது ஸ்லோ பாய்சன். இது உங்கள் எமோஷன்ஸை மட்டும் மறைக்கல, அதோட சேர்த்து உன் பொண்ணையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. உன் பொண்ணு என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் ஒன்று தான், அவளுக்கு அவள் அம்மா வேணும். அவள் அம்மா அவளுக்கு வேணும்னா நீ இதை வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ரகு, என் கேப் டிரைவர். யார் நீ? ஸ்டெல்லா எங்க? ஸ்டெல்லா எங்கன்னு நான் சொல்றேன். இது எங்கன்னு நீ சொல்லு. நீ ஏன் அடிக்கிற? உட்காரு, சாரி கதையை கேட்போம். எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லுவியா இல்லை மேலே போடுங்க? சார், இது ஒரு பெரிய நெட்வொர்க் சார். நான் வெறும் ஒரு சப்ளையர் தான். இதில் கொடுத்தா ஒன்றும் இல்லை. நான் ஒரே பணம் சார். சேஃப்டி பண்ணி விட்டுறேன் சொல்லு. நான் உடனே அப்படி வரா மாதிரி. உன் சேஃப்டிக்கு நான் பொறுப்பு. ஆனால் நீ எனக்காக ஒரு வேலை சொல்லணும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை அப்படியே பார்த்துட்டு, ஆனால் என்ன பண்ணுற, எங்கே போகிற, யார் வரா, அதுக்கான எல்லா அப்டேட்ஸும் எனக்கு வரும். என்ன என்ன பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? நான் செத்தாலும் இந்த இடத்துக்கு வர ஆள் இருக்கு. நீ என்ன, உன் டிபார்ட்மெண்ட்டே சரி, என்ன ஆனாலும் என் பசங்களுக்கு வர சாப்பாட்டையும் படிப்பையும் ஒன்றும் பண்ண முடியும். வெறும் ஹெட்லைன்ஸ்க்காக இவர் எங்களை போலீஸவே பக்கம் விடலை. இந்த பொண்ணு நாங்கள் யாருன்னே தெரியாமல் எங்ககிட்ட வேலை பார்த்துருக்கு. யார் அந்த மெயின் ட்ரக் மாஃபியா, அதை கண்டுபிடிக்க நாங்கள் ஆரம்பித்த இந்த ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ஸ்னோஃப்ளேக்.
நீ ஜெர்னலிஸ்டாக ஹாட் நியூஸ் வேணும்னு கேட்டல, எடுத்துக்கோ. போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தின் கிளையை பிடித்தது தாஸ். தாஸ்னு என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சுக்கோ. ட்ரக் அபாலிஷிங் ஸ்குவாட். சார், பாலச்சந்திரன் எடுத்துட்டார். அவர் என்கிட்ட சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவர் ஆர்ஃபனேஜுக்கு ஃபண்ட் பண்ணுற யாரோ ஒருத்தர் தான் நம்ம தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்ஃபனேஜ் நம்ம க்ளீனாக வாட்ச் பண்ணோம்னா யாரும் கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, அவர் ஆர்ஃபனேஜுக்கு போக வேண்டிய பணம் போய் சேர்ந்துருச்சா? 2 நாள் முன்னாடி அவர் ஆர்ஃபனேஜ்க்கு அனுப்பிச்சாச்சே. பாலச்சந்தர் செத்துட்டாரு. என்ன சொல்கிறேன்? பாலச்சந்தர் செத்துட்டாரா? எப்படி? போலீஸ் எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சிருச்சு. ஹார்பரில் இருக்கிற 2 கண்டெய்னர் திரும்ப ஷிப்லேயே ஏற்றிரு. கொஞ்ச நாளைக்கு எந்த டிஸ்ட்ரிபியூஷனும் வேண்டாம். எல்லா டிஸ்ட்ரிபியூஷனையும் உடனே ஸ்டாப் பண்ணிடுவேன். இனிமேல் என் ஆட்டம் என்னங்கிறத போலீஸ் பார்க்கும்.